இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹைபிஸ்கஸ் டீ எப்படி செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: செம்பருத்தி பூ, எலுமிச்சப்பழ சாறு, தேன், 4-5 செம்பருத்தி பூவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட இதழ்களை தனியாக பிரித்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிரித்து வச்ச செம்பருத்த இதழ்களை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி பூ ரத்த கொதிப்பை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே நேரத்தில் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலையும் கம்மி. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் செம்பருத்தி பூவோட கலர் தண்ணியில் சேர்ந்துடும். இந்த மாதிரி எல்லோவான இதழ்களை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் சில் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு கிளாஸில் பர்பிள் கலர் ஹைபிஸ்கஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கட் லெமன் பீஸ் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே கலர் எவ்வளோ ரெட்டாக மாறுதுன்னு பாருங்கள். இது கூடவே டேஸ்ட்டுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து இதை சில்லுன்னு சர்வ் பண்ணிடுங்க. சுவையான ஹைபிஸ்கஸ் டீ ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.